ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. துவரம் பருப்பு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. துவரம் பருப்பு இட்லி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. இட்லி அரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு 3/4 கப்பு, உளுத்தம் பருப்பு 1/4 கப்பு, அரிசியும் பருப்பு ஈக்குவலான அளவு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. துவரம்பருப்பு இட்லிக்கு ரெகுலராக நம்ம தோசை மாவு அரைப்போம் பார்த்தீங்களா, உளுந்து தனியாக அரிசி தனியாக ஊற வச்சு அரைப்பந்தனா அதே மாதிரி தான் அரைக்கணும். துவரம்பருப்பு உளுந்தையும் ஒன்றா ஊற போட்டுக்கோங்க. 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கோங்க. ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது அரிசியை அதே மாதிரி 3 மணி நேரம் 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரிசியை கொரன்னு ரவை பக்குவத்துக்கு ரெகுலராக நம்ம தோசை மாவு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தோசை மாவு அரைப்போம் பார்த்தீங்களா, உளுந்து தனியாக அரிசி தனியாக ஊற வச்சு அரைப்பந்தனா அதே மாதிரி தான் அரைக்கணும். துவரம்பருப்பு உளுந்தையும் ஒன்றா ஊற போட்டுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. அதே மாதிரி அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசியை குருணையாக ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு 2 ஒன்றா ஊற வச்சுருக்கோம். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் வெந்தயம், இது 3ஐயும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு 2 ஒன்றா சேர்த்துக்கலாங்க. அரைக்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் மாவை காமிக்கிறேங்க. அரிசியும் பருப்பும் நம்ம பக்குவமாக அரைச்சி வச்சாச்சுங்க. ரெகுலராக நம்ம தோசை மாவு அரைப்போம் பார்த்தீங்களா, உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அரிசி கொரன்னு அரைப்படல, அதே மாதிரி இப்போ நான் துவரம்பருப்பு உளுந்து சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அரிசியை ரவை பக்குவத்துக்கு அரைச்சிட்டேன். 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். இது கூட நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த தேங்காய் பீஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே சூடாக எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா ரெகுலராக நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அப்போ தான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக வரும். துவரம்பருப்பு இட்லி சாஃப்டாக வரணுன்னா இந்தளவுக்கு புளிக்க வச்சா தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் சேர்த்துருக்கோம். இட்லி அரிசி 1 பங்கு, 3/4 பங்கு துவரம்பருப்பு, 1/4 பங்கு உளுத்தம்பருப்பு, ஆக மொத்தம் பருப்பு 1 பங்கு, அரிசி 1 பங்கு. இந்த ரேஷியோவில் நீங்கள் ஊற வச்சுடுங்க. ஆனால் தனித்தனியாக ஊற வைங்க. பருப்பு தனியாக, அரிசி தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைப்போம், அரிசி கொரன்னு அரைப்போம். அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சுக்கோங்க. புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக புளிச்சிருக்கு. இந்த மாதிரி புளிச்சாதான் நம்மளோட இட்லி டேஸ்ட்டு டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி தேவைப்படாது, கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெகுலராக நம்ம இட்லி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஊற்றணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இட்லி பிளேட் எடுத்தாச்சு. இதில் நீங்கள் ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். இல்லை கீ கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாங்க. இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே நாம் எந்த இட்லி பானையில் இல்லை குக்கரில் இதில் நம்ம இட்லி வேக வைக்க போகிறோமோ அதில் தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு சூடுபடுத்தி வச்சுக்கலாங்க. நம்ம இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றுனதுக்கப்புறம், அதாவது மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பிளேட்டை உள்ளே இறக்கணும். அப்போ தான் இட்லி வேகிறது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் வேக வச்சுட்டு காமிக்கிறேங்க. எப்பவும் போல் ரெகுலர் இட்லி மாதிரி 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. துவரம்பருப்பு இட்லி சூப்பராக வெந்துடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட துவரம்பருப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. சத்தான சுவையான துவரம்பருப்பு இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மோர் மிளகாய் பொடி,
வெங்காய கார சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு தவறாமல் செஞ்சு கொடுங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதை கந்து இட்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. துவரம்பருப்பு இட்லி தாங்க இது. ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.